வணக்கம் ப்ரோ. இது வந்து நான் ஹைப்ரிட் 11 ரெஜிஸ்டர் பண்ண வாகனம். இதுக்கு வந்து இவங்க சொல்கிற விலை வந்து டவுன் பேமெண்ட் வந்து 20 லட்சம் இருந்தால் 4 வீலும் வந்து எலோ வீல் மாற்றிக்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் வாகனம். 40 லட்சத்துக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். B14 4 வீலுமே எலோ வீல் போட்டுக்கிறாங்க. ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது. சொல்கிற விலை வந்து 37,80,000. சுசுக்கி ஜப்பான் அல்டோ 2006 வந்து ரெஜிஸ்டர் 650 சிசி. இது வந்து ஹைப்ரிட் ஜி கிரேட்னு சொல்கிற வாகனங்கள், அதாவது ஆப்ஷன் கூட வாகனம். புஷாட். வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு நம்ம கதை. இன்றைக்கி நான் எங்கே வந்துக்கிறேன்னாலே பின்னுக்கு பார்க்க வச்சுருக்கேன் வாகனங்கள் வைக்கிறதுக்கு நம்ம வந்தேன். இது எங்கே இருக்குண்டா கோப்பாய் தெற்கு டச் ரோட்டில் தான் இருக்குது. இந்த ஸ்டோரூமுன்ற பேர் பார்த்தீங்கன்னா நல்லூரான் ஆட்டோ மார்ட். நல்லூரான் ஆட்டோ மார்ட்டுக்காக வந்தேன். இப்போ இதுக்கு வந்து முதலும் இங்கே ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தேன். அந்த வீடியோவில் நான் தான் ஃபுல்லாக வாகனங்கள்ன்ற விலை சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் தான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வாகனங்கள்லாம் காட்டி விலையெல்லாம் சொல்ல போகிறேன். சரி, இதான் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு முதல் தரம் வரீங்கடா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் நிற்கிற எவ்வளோ வாகனம் வந்து விற்பனைக்காக நிற்கிது. இப்போ நாங்கள் முதலாவது எக்ஸியோலேருந்து போவோம். இது வந்து எக்ஸியோ வந்து KN. இது வந்து நான் ஹைப்ரிட், அதாவது ஹைப்ரிட் இல்லை, பெட்ரோல் தான். ஃபுல்லாக வந்து பெட்ரோல் வாகனம் தான். இது வந்து 2008ஆம் ஆண்டு உற்பத்தி. அதே மாதிரி இங்கே வந்து 2011 ரெஜிஸ்டர் பண்ண வாகனம். இது வந்து தேர்ட் ஓனர். இந்த 1,40,40,000 கிலோமீட்டர் ஓடினபடி இந்த வாகனம் நிற்கிது. வாகனத்தை சுற்றி ஃபுல்லாக பாருங்கள். வாகனங்களில் வழியில் டிங்கர் வேலை, அப்படி நெளிவுகள், சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் அப்படின்ட்டு எந்த ஒரு பிழையும் இல்லை. உங்களை உள்ளுக்கும் காட்டுறேன். உள்ளுக்குள்ள பார்த்தா இதுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் செட்டும் இருக்குது. ஃபுல்லாக முன் இன்டீரியல் ஃபுல்லாக நீட்டாக தான் இருக்குது. மற்ற முன்னுக்கு உங்களுக்கு லைட்டு மட்டும் தந்துக்கிறாங்க. வாகனம் உள்ளுக்கு பிளெயின்ட் இல்லை, நீட்டாக நல்ல வளமாக தான் இருக்குது வாகனங்கள். இதுக்கு வந்து இவங்க சொல்கிற விலை வந்து 82 லட்சம். 82 லட்சம் சொல்கிறாங்க. ஏட்டா இது வந்து நான் ஹைப்ரிட் தானே, ஹைப்ரிட் வாகனம் இல்லைண்ணே. அப்போ அதால் இந்த விலை. இதுக்கு வந்து நீங்கள் டவுன் பேமெண்ட் வந்து 20 லட்சம் இருந்தால் நீங்கள் இது எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து 4 வீலும் வந்து எலோ வீல் மாற்றிக்கிறாங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. டயரும் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, 4 டயரும். இந்த வாகனம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. சரி, அதே மாதிரி இதுவும் நிற்கிது. இதுவும் விற்பனைக்காக நிற்கிது. இது வந்து ஹோண்டா வெசல். இது வந்து 2016 உற்பத்தி. அதே மாதிரி 2016 இங்கே ரிஜிஸ்டர் பண்ண வாகனம் தான். இதுவும் வந்து உங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் வாகனம். இது வந்து 82,000 கிலோமீட்டர் ஒன்று பாட்டு நிற்கிது. வாகனத்தை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் பாருங்க. ஸ்பெஷல்ண்டால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்து அது தெரியும், நான் ஹைப்ரிட்டு வாகனங்களில். அதுக்கு அதே சொன்ன மாதிரி தான், வாகனங்களில் வந்து வெளியில் எந்த ஒரு பிளைண்டும் இல்லை. இது வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி. நாளே தெரியும் தானே இப்படி நிற்க முடியும் வாகனம். இப்போ வந்து உள்ளுக்குள்ளே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உள்ள இன்டீரியல் இது நல்லா தான் இருக்குது. பாருங்க, வாகனம் நீட்டாக ஃபுல்லாக காட்டுறேன். இதுக்கு இவங்க சொல்கிற விலை வந்து 1,30,00,000. 1,30,00,000 இதுக்கு சொல்கிற விலை வந்து. இதுக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 40 லட்சத்துக்கு டவுன் பேமெண்ட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்னு சொல்கிறது, வாகனங்கள் நிற்கிற வளங்கள் அதுக்கேற்ற மாதிரியான வாகனங்கள்ன்ற விலையில் மாறும். வாகனம் ஃபுல்லாக சுற்றி காட்டியாச்சு. இது நீங்கள் டவுன் பேமெண்ட் 40 லட்சம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, வாங்க அடுத்த வாகனம் பார்ப்போம். இப்போ இது வந்து சுசுக்கி செலரியோ ரிபிள் நம்பர் CAN. இது வந்து 2015 உற்பத்தி. அதே மாதிரி இங்கேயும் வந்து 2015 தான் ரெஜிஸ்டர் பண்ண வாகனம். இது வந்து செகண்ட் ஓனர் வாகனம். இந்த வாகனம்
ஃபுல்லாக பாருங்கள், சுற்றி காட்டுறேன். இதுக்கு வந்து ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது. ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது. சிலரியோ இது வந்து செகண்ட் ஓனர். இது வந்து செகண்ட் ஓனர் வாகனம். ஆண்ட்ராய்ட் செட்டும் இருக்குது, உங்களுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. வாகனம் வெளியில் உள்ளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்குது வாகனம். இது வந்து 73,000 கிலோமீட்டர் ஒன்று பண்ணிக்குது இந்த வாகனம். இதுக்கு வாங்க சொல்கிற விலை வந்து 57,50,000. 57,50,000 அவங்க சொல்கிற இதுக்கு விலை. இது வந்து நீங்கள் உங்களுக்கு இது டவுன் பேமெண்ட்டில் எவ்வளோ வேண்டா 20 லட்சத்தில் இந்த வாகனம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாகனத்தை ஃபுல்லாக காட்டுன்னு பாருங்கள். வெளியிலேருந்து பார்க்கல வாகனத்தில் எந்த ஒரு பிள்ளையுமே தெரியலை. இதுக்கு மேலே நீங்கள் இந்த வாகனம் இந்த வாகனம் இல்லை, நீங்கள் எந்த வாகனம் எடுக்கிறண்டாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து காட்டி எடுக்கிறது உங்களை பொறுத்தது. ரைட், வாகனம் ஃபுல்லாக காட்டியாச்சு. சரி வாங்க. இப்போ இது வந்து நிசான், எங்கள்கிட்ட நிசான் கம்பெனி வாகனம் தான் இது. இது வந்து நிசான் B14 என்ற மாடல் வாகனம் தான் இது. இதுக்கு வந்து 4 வீலுமே லோ வீல் போட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து 1998 ஆண்டு, 98 உற்பத்தி, 2001 ரிஜிஸ்டர் பண்ண வாகனம் இது. இதுக்கு வந்து வாங்கல் சொல்கிற விலை வந்து 37,50,000. 37,50,000 இந்த வாகனத்துக்கு அவங்க சொல்கிற விலை வந்து. வாகனத்தை உள்ளுக்கு காட்டுன்னு பாருங்க. ஆட்டோ கியர், ஆண்ட்ராய்ட் செட்டும் இருக்குது இதுக்கு. ஃபுல் சீட்டுகள் எல்லாமே நல்லா நீட்டாக தான் இருக்குது. இது வந்து ரிமோட் லொக்கும் பேர் இருக்குது இந்த காருக்கு. இது வந்து தேர்ட் ஓனர் வாகனம். இது வந்து 1,20,000 கிலோமீட்டர் ஒன்று பண்ணிக்கு இந்த கார். இது வந்து நீங்கள் டவுன் பேமெண்ட்டா 15 லட்சம் இருந்தால் நீங்கள் டவுன் பேமெண்ட்டில் எடுத்துக்கொள்ள மாதிரி இருக்கும். வாகனத்தை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அதே முன்னுக்கு பார்த்த வாகனங்கள் மாதிரி தான். வாகனங்கள்லேருந்து வெளியிலேருந்து பார்க்க எந்த ஒரு பிழையும் இல்லை. அதே மாதிரி உள்ளுக்குலேருந்து பார்க்கல ஃபுல் இன்டீரியல் ஃபுல்லாக நீட்டாக தான் இருக்குது. சரியா? சரி வாங்க அடுத்ததுக்கு போவோம். இது வந்து எங்கள்கிட்ட டாட்டா பெல்டா மாடல் காராக இந்த கார். இது வந்து KQ. இது 2008 உற்பத்தி. இங்கே வந்து 2011 ரெஜிஸ்டர் பண்ண வாகனம். இது வந்து இதுவும் வந்து தேர்ட் ஓனர் வாகனம் தான். ஆட்டோமேட்டிக் கேர் பாருங்கள் உள்ளுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. எல்லாம் எடுத்து துடைச்சி வடித்து தான் நிற்கிறீங்க. கார் வந்து தேர்ட் ஓனர் வாகனம். இது வந்து 1,07,000 கிலோமீட்டர் ஒன்று பண்ணி நிற்கிது. இதுக்கு அவங்க சொல்கிற விலை வந்து 72 லட்சம். இந்த எங்கள்கிட்ட பெல்டா இதுக்கு வந்து சொல்கிற விலை வந்து 72 லட்சம். 4 வீலும் காட்டுறேன்னு பாருங்க. 4 வீலும் வந்து எலோ வீலன்னு போட்டுக்கிறாங்க. ரைட், இது வந்து நீங்கள் டவுன் பேமெண்ட்டா 20 லட்சம். 20 லட்சம் இருந்தால் டவுன் பேமெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக் கியர், உங்களுக்கு எலோ வீலெல்லாம் போட்டபடி வாகனம் நல்ல தரமாக தான் நிற்கிது. சரி, வாகனம் ஃபுல்லாக காட்டிட்டேன் பாருங்கள். இது வந்து எங்களோட சுசுக்கி அல்டோ
ஆனால் இது வந்து ஜப்பான் அல்டோ, ஜப்பான் கார். இது வந்து 2000 ஆண்டு உற்பத்தி. இங்கே வந்து 2006 வந்து ரெஜிஸ்டர். ஜப்பான் அல்டோ என்றாலே தெரியும். இது வந்து ஆட்டோ கியர் 650 சிசி. காட்டன் பாருங்க, ஆட்டோ கியர். இது வந்து 3rd ஓனர் வாகனம் இந்த கார். காரை ஃபுல்லாக பாருங்கள். இது ஜப்பான் அல்டோ. இதுக்கு இவங்க சொல்கிற விலை வந்து 36 லட்சம். 36 லட்சம். இதுக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட் வந்து 13 லட்சம் இருந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கார். வானத்தை ஃபுல்லாக காட்டியாச்சு. இதில் வந்து என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட்டுன்னா இது ஜப்பான் அல்டோ, மற்றது ஆட்டோ கியர். ஓகேவா? சரி, இது வந்து டேட்டோ அக்சியோ. இப்போ முன்னுக்கு வந்து அது நான் ஹைப்ரிட் முன்னுக்கு பார்த்தது. இது வந்து ஹைப்ரிட் இந்த வாகனம். இது வந்து 2015 உற்பத்தி. இங்கே வந்து 2015 இங்கேயும் ரிஜிஸ்டர் பண்ண வாகனம். இது வந்து செகண்ட் ஓனர் வாகனம். சொல்லுங்க, நாங்கள் காட்டுறேன்னு வாங்க. இது வந்து ஜி கிரேட்ன்னு சொல்கிற வாகனங்கள், அதாவது ஆப்ஷன் கூண்ட வாகனங்கள். வாகனங்கள் பற்றி தெரிஞ்சாக்களுக்கு தெரியும். ஜி கிரேட் வாகனம் என்றால் ஆப்ஷன் கூண்ட வாகனம். அதாவது இந்த புஷாட், மற்றது பின்னான் கிளாஸுக்கும் அந்த வைவர் வரும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆப்ஷன் கூண்ட வாகனங்களை தான் இந்த ஜி கிரேட் வாகனம்னு சொல்கிறது. செகண்ட் ஓனர் வாகனம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு வாகனம். இது வந்து ஜப்பான் வாகனம் தானாகவே லொக் ஆகிடும். இங்கே பாருங்க, சொன்ன மாதிரி இன்றைக்கி பைவர் இருக்குது. அப்போ இது வந்து 1,42,000 கிலோமீட்டர் ஒன்றபடி இந்த வாகனம் நிற்கிது. இதுக்கு வாங்க சொல்கிற விலை வந்து 1,12,00,000. 1,12,00,000 சொல்கிறாங்க. டவுன் பேமெண்ட்டா நீங்கள் வந்து 40 லட்சம் இருந்தால் இது நீங்கள் கட்டிட்டு எடுத்துக்கொண்டு புறக்கலாம். சரியா? வாகனத்தை ஃபுல்லாக காட்டுன்னு பாருங்கள். சிரமம் இருக்கா? நம்ம தான் சொன்ன மாதிரி அந்த வெளியிலேருந்து பார்க்கல எனக்கு வந்து பேசிக்காக வந்து எனக்கு எந்த ஒரு பிள்ளைகளும் தெரியலை. இப்போ நார்மலாக கணக்கு தெரியும். இப்போ நெளிவுகள் அப்படி இப்படின்ட்டு இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ அதான் நான் சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ இது கவுண்ட் பண்ணுறதில்ல வாகனங்கள் இப்போ என்னத்தை பார்க்குறது நான் வெளியாலேருந்து பார்க்க எங்களுக்கு தெரியலை. நீங்கள் வாகனம் வாங்குறீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஃபுல்லாக காட்டி பார்த்து வாங்கிக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். சரியா? ஓகே, ரைட். இவரும் வந்து எங்கள்கிட்ட டாட்டோண்ட பிட்ச் மாடல்லாம் இது வந்து 2017 உற்பத்தி. அதே மாதிரி 2018 வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ண வாகனம். ஃபுல்லாக காட்டுறேன்னு பாருங்கள். டாட்டோ பிட்ச் 4 டயரும் வந்து இப்படி இல்லை. ஓகே, கண்டிஷனல் ஓகே. இதே மாதிரி உள்ளுக்கும் காட்டுறேன். வாவ், இது வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி பார்த்துக்கொள்ளுங்க. நான் பார்த்ததுக்குள்ளேயே இதான் வந்து லோ மைலேஜ், அதாவது வந்து இது 31,000 கிலோமீட்டர் ஓடி தான் நிற்கிது. நான் இதுக்குள்ள பார்த்த வாகனங்களுக்குள்ள வந்து இந்த வாகனம் மட்டும்தான் லோ மைலேஜில் நிற்கிது. 31,000 கிலோமீட்டர் ஓடி நிற்கிது. இதே மாதிரி பின்னுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஓனர் வாகனம்ன்ற வழியால் தான் அப்படி நிற்கிது. இந்த ஃபர்ஸ்ட் ஓனர் வச்சுருந்த கைவளம் வந்து நீட்டாக வச்சுருந்துக்கிறார். இது வந்து உங்களுக்கு புஷாட், அதாவது இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரியான இந்த மாடலும். இதுக்கு வாங்க சொல்கிற விலை வந்து 88,50,000. டவுன் பேமெண்ட்டாக வந்து 30 லட்சம் கட்டிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு பறக்கலாம். வாகனத்தை ஃபுல்லாக காட்டுறேன்னு பாருங்கள். 30 லட்சம் தான் டவுன் பேமெண்ட். ஃபுல் பேமெண்ட் வந்து இதுக்கு 88,50,000. ஓகேவா? கையில் காசு இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கிட்டு பரவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு நான் இங்கே இந்த ஸ்டோரில் வந்து விற்கிறத நிற்கிற சகல வாகனமும் காட்டிட்டேன்.
இப்போ இதான் வீடியோவில் தான் சொன்னது விலைன்னு இல்லை. இப்போ நீங்கள் நேரில் வந்து காய்ச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ என்னென்ன இப்போ சில வாகனங்கள் வந்து அதுண்ட வளங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அதுண்ட இன்ஜின் வளத்துக்கு மற்ற வெளி வளங்கள் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு வாகனமும் விலைப்படும். இப்போ வாகனங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தான் இப்போ அதுண்ட மதிப்புக்கு ஏற்ற மாதிரி விலைகள் என்ன மாதிரி இதுக்கு ஓகேவா கூடவா அப்படின்ட்டு தெரியும். இப்போ சில பேர் வந்து இப்போ வாகனங்களை தெரியாதவங்களே வந்து இப்போ என்ன சொல்கிறது, இதுக்கு இப்போ இவ்வளோ இத்தனை லட்சம் இத்தனை கோடியை இதுக்கு கட்டி எடுப்பான் அப்படின்ட்டு சில பேர் யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் சொல்கிறேன், இப்போ வாகனங்கள் தெரிஞ்சாக்களுக்கு மட்டும் தெரியுமா இந்த வாகனத்துக்கு என்னென்ன பொறுமதி, இதில் இவ்வளவு ஸ்பெஷலிஸ்ட் அதாவது விஷயங்கள் இருக்கிறபடியால் இந்த வாகனத்துக்கு இந்த விலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த வாகனங்கள் நீங்கள் எடுக்க வரேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் போக தேவை. இப்போ லீசிங்க்கு இப்போ நீங்கள் லீஸில் எடுக்க போகிறீங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு இங்கேயே செஞ்சு தரக்கூடிய மாதிரி வசதிகளும் உங்களை வச்சுக்கிறாங்க. ஓகேவா, இந்த வாகனம் ஃபுல்லாக காட்டிட்டேன். சரி, ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நம்ம கதை. ஓகே, பாய்.